மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி மக்களவைத் தொகுதியின் பாஜக வேட்பாளராக களம் காணவிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல் முருகன் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதாக வெளியாகியிருக்கும் அறிவிப்பின் பின்னணி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பல ஆச்சரியத்தக்க அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதில் மிக முக்கியமானது மத்திய அமைச்சர் எல் முருகனை நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவித்திருப்பது. மலைவாழ் பகுதி மக்கள் அதிகம் உள்ள நீலகிரி தொகுதியின் பொறுப்பாளராக ஏற்கனவே மத்திய அமைச்சர் எல் முருகனை பாஜக தலைமை அறிவித்திருந்தது. அப்படி அறிவிக்கப்பட்டது முதல் எல் முருகன் இந்த தொகுதியின் மூளை முடுக்கெல்லாம் பயணித்தார். நியூஸ் 7 தமிழின் ஆடுகளம் நிகழ்ச்சியில் அவருடன் பயணித்தபோது அதனை நன்கு உணர முடிந்தது. இப்படி ஒரு சூழலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக அறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் எல் முருகன் நீலகிரியில் போட்டியிட மாட்டார் என பேசப்பட்டது. ஆனால் நீலகிரியில் களப்பணியாற்றிய எல் முருகனுக்கே பாஜக தலைமை வாய்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கும் ஒருவரை நீலகிரி போன்ற பின்தங்கிய பகுதியில் நிறுத்தியிருப்பதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முன் உதாரணத்தை நிறுவும் என்று கூறுகின்றனர் பாஜக தரப்பினர். மத்திய அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கும் ஒருவர் தமிழ்நாட்டில் போட்டியிடுவது என்று பார்த்தால் அது எல் முருகன் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீலகிரியில் எல் முருகன் வெற்றி பெற்று மத்தியிலும் பாஜக ஆட்சி வரும்போது நிச்சயம் அவர் மீண்டும் மத்திய அமைச்சர் ஆவார். அதன் மூலம் நீலகிரியும் வளர்ச்சி பெறும் என்கின்றனர் தமிழ்நாடு பாஜகவினர். ஒருபுறம் நாம் 2047 வளர்ச்சி அடைந்த பாரத்தை நோக்கி செல்லும், நாம அடித்தட்டு மக்களும் சமமாக மேலே வர வேண்டும் என்பதற்காக தான் சமூக நல சார்ந்த திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்திக்குவோம். குறிப்பாக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஸ்வச் பாரத் மிஷன் எடுத்துக்கலாம், சுத்தமான பாரதம். நம்ம 2014 2019 அந்த 5 ஆண்டுகளில் நாம் அந்த இலக்கை அடைந்து 100% வீடுகளுக்கு இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறோம். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நம்மளுடைய தாய்மார்கள் பேரில் வீடு கொடுத்துருக்கோம். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 22 கோடி வீடுகளுக்கு இலவசமாக குடிநீர் இணைப்புகள் கொடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் கொரோனாவில் 260 கோடி டோஸ் இலவச டோஸ் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 80 கோடி மக்களுக்கு 80 கோடி பேருக்கு இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கடந்த 3 வருஷமாக 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அந்த திட்டத்தை நீட்டித்து இருக்கிறோம். ஏப்ரல் 19ஆம் தேதி நீலகிரி தொகுதி மக்கள் எடுக்கும் முடிவு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மட்டும் ஐயமில்லை.